பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற வேண்டுமெனில் குட்டிகளை வந்து சரியாக வந்து பராமரிப்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக வெயில் காலத்தில் குட்டிகளோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மிகவும் சவாலான வேலைன்னு கூட சொல்லலாம். வெயில் அதிகமாக இருக்கும் காலத்தில் குட்டிகள் வந்து மிகவும் எளிதில் என்னென்னா நீரிழிப்பு, சோர்வு, நோய் தாக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாகலாம். ஆனால் சரியான முறையில் பராமரித்தா வெயில் காலத்திலும் குட்டிகளை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கலாம். நேற்று வந்து பொதுவாக ஆடுகளை வந்து வெயில் காலத்தில் எப்படி பராமரிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது வந்து நம்ம குட்டிகளுக்கு மட்டும் எப்படி வெயில் கால பராமரிப்பு பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் குட்டிகளுக்கு ஏற்படும் பிரச்சனை, குட்டிகளுக்கு தர வேண்டிய உணவுகள், குடிநீர் பராமரிப்பு, குட்டிகள் இருக்கும் இடத்தின் பராமரிப்பு, நோய்களை தடுக்கும் வழிகள், அந்த விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஒரு டிப்ஸ் வந்து தான் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு புரியும். இப்போ வெயில் காலம் வந்தாலே குட்டிகளுக்கு சில பொதுவான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். என்னென்னா முக்கியமாக நீரிழப்பு தான். வெயில் அதிகமாக இருக்கும்போது குட்டிகளோட உடலில் வந்து தண்ணீர் வந்து விரைவாக வந்து இழக்க ஆரம்பிக்கும். இதனால் அறிகுறிகள் என்னென்னா, அதுக்கு வந்து சோர்வாக இருக்கும், உணவு வந்து சாப்பிடாது, வாயை வந்து திறந்து மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும், உடல் வந்து ரொம்ப பலவீனமாயிடும். இது வந்து நீண்ட நேரம் தொடர்ந்துச்சுன்னா குட்டிகளோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வெப்ப அழுத்தம். குட்டிகள் வெப்பத்தை வந்து அதிகமாக தாங்க முடியாது. ஏன்னா நம்மளாலேயே பெரியவங்களாலேயே தாங்க முடியாதல, ஏழழிவு உள்ள ஜீவனால் நம்மளாலேயே தாங்க முடியலன்னா வாய் பேச முடியாத அந்த குட்டிகள்லாம் என்ன செய்யும்? வெயில் அதிகமாக இருந்தால் குட்டிகள் வந்து நிழல் தேடி ஓடும், அதிகமாக மூச்சு விடும், சாப்பிட்ற அளவு குறைஞ்சிடும். அதனால் உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா கழிசல், அதாவது வயிற்றுப்போக்கு சொல்லுவோம்ல. வெயில் காலத்தில் வந்து குடிநீர் வந்து மாசாகி குட்டிகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். வயிற்றுப்போக்கு வந்து நீண்ட நாள் இருந்துச்சுன்னா குட்டிகள் வந்து பலவீனம் ஆயிரும், உடல் எடை வந்து குறையும், சில சமயம் உயிருக்கு கூட ஆபத்தாக கூட மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து வெயிலே கிடந்துச்சுன்னா, பால் குடிக்கிற குட்டிங்க இப்போ போட்ட குட்டிகளாம் வெயிலே நம்ம போடக்கூடாது. போட்டோம்னா அந்த தாயாட்டுக்கிட்ட பாலே வந்து குடிக்காது. ஓகேங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ வெயில் காலத்தில் குட்டிகள் இருக்கும் இடம் வந்து ரொம்ப முக்கியம். நிழல் வசி குட்டிகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நிழல் இருக்கணும், நேரடி வெயில் வந்து படக்கூடாது. அதனால் கூரை மேலே பனை ஓலை அல்லது அந்த வேறு ஏதாவது தென்னை ஓலை இந்த மாதிரி போட்டு பயன்படுத்தலாம். நல்ல காற்றோட்டம் வந்து இருக்கணும், குட்டிகள் இருக்கிற இடத்துல நல்ல காற்றோட்டம் வந்து இருக்கணும். இந்த மூடப்பட்டு இடம் இருந்துச்சுன்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், குட்டிகள் வந்து சோர்வாகிடும். அதனால் இருபுறமும் இல்லை, நாலு புறமும் திறந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தர பராமரிப்பு. குட்டிகள் இருக்கிற இடத்துல வந்து தரை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, கழிவு வந்து உடனே சுத்தம் வந்து செஞ்சிடணும். இதனால் என்னென்னா நோய் தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து குட்டிகளுக்குன்னு தனி தொழுவு வச்சுருக்கோம், குட்டி தொழுவுன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அந்த தொழுவில் வந்து குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து வச்சுருவோம். சில சமயம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் குட்டிகளை தனியாக அந்த குட்டி தொழுவில் அழைச்சி குட்டிகளுக்கு மட்டும் கொலை கட்டி அது வந்து நல்லா வளர்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குட்டிகள் வந்து நல்ல தரமாக ஆரோக்கியமாக சூப்பராக வளருங்க. அடுத்து குடிநீர் பராமரிப்பு. வெயில் காலத்தில் குட்டிகளுக்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் பார்த்திங்கன்னா சுத்தமான குடிநீர், அதே மாதிரி சூடான குடிநீர் கொடுக்கக்கூடாது. வெயிலில் வச்சா அந்த தண்ணி வந்து ரொம்ப சூடாயிரும், அதனால் அப்படி செய்யக்கூடாது, குளிர்ந்த தண்ணி தான் இருக்கணும். நல்ல டிப்ஸ் என்னென்னா, தண்ணீரில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை இது வந்து கலந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட உடலுக்கு வந்து நல்ல சக்தி வந்து கிடைக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இப்போ குட்டிகளுக்கான உணவு. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு வந்து எளிதில் ஜீரணமாக உணவு வந்து கொடுக்கணும். உதாரணமாக இந்த பச்சை புல், கீரை, கான்சன்ட்ரேட் ஃபீடு போன்றவை வந்து கொடுக்கலாம். மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? காலை அண்ட் சாயங்கால நேரத்தில் வந்து உணவு கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மதிய வெயில் அதிகமாக இருக்கும் அப்படி நேரத்தில் வந்து நம்ம உணவு வந்து கொடுக்குறத தவிர்த்துடலாம். சப்போஸ் அதுக்கு வந்து வேறு ஏதாவது உணவு ஆப்ஷனாக நம்ம தண்ணி இந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம், அது வந்து நல்ல ஆப்ஷன். அடுத்து நோய் தடுப்பு. வெயில் காலத்தில் குட்டிகளை வந்து நோயிலிருந்து பாதுகாப்பு வந்து மிக மிக அவசியம். இதனால் தடுப்பூசி வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி கொடுக்கணும். அதாவது இந்த பிபிஆர், என்ட்ரோக்சினிசா இந்த போன்ற தடுப்பூசிகள் வந்து போடணும். பூச்சி கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். குட்டிகளின் உடலில் ஈக்கள், பூச்சிகள் அதிகமாக இருந்தால் நோய் வந்து ஏற்படும்.
அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து மருந்து வந்து தெளிக்கணும். ஏன்னா வந்து இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சில பூச்சிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் சில இதெல்லாம் வரும். அதனால் அதெல்லாம் வந்து குறைச்சிடணும் நம்ம. இப்போ விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்ன தெரியுமா? சில பாதுகாப்பு குறிப்புகள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, குட்டிகள் வந்து அதிக நேரில் வெயிலில் மேய்ச்சலுக்கு வந்து அனுப்பக்கூடாது. எங்கள் வீட்டில் வந்து குட்டிகளை வந்து நாங்கள் வெயிலில் வந்து அனுப்ப மாட்டோம். ஆடுகளை மட்டும்தான் மேய்ச்சலுக்கு விடுவே தவிர குட்டிகளை அனுப்ப மாட்டோம். காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மேய்ச்சல் வந்து நல்லது. ஒரு மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே மேய்ச்சலுக்கு வந்து அனுப்பலாம். 4வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, மதியம் குட்டிகள் வந்து நிழலில் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கும். ஆடு வளர்ப்பில் வந்து வெற்றி பெற வேணும்னா குட்டிகளோட ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஏன்னா குட்டிகள் தான் நம்ம எதிர்காலத்தோட லாபம்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக வெயில் காலத்தில் நல்ல நிழல், சுத்தமான தண்ணி, சரியான உணவு, சுகாதாரம், இந்த 4 விஷயம் கவனித்தா குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப 100% வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமான குட்டிகள் தான் நாளைய நல்ல தாயாடாக மாற ஆரம்பிக்கும். ஆகையினால விவசாய நண்பர்கள் அனைவரும் இந்த முறைகளை பின்பற்றி உங்கள் ஆடு வளர்ப்பை வந்து வெற்றியாக மாற்றுங்கள். ஓகேங்களா? இதை வந்து என்னென்னா, மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்களும் எடுத்து சொல்லி இப்படிலாம் பராமரிக்கணும் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஆடு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நான் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க. வீடியோலாம் ஸ்டாப் பண்ணாதீங்க, நல்லா போடுறீங்க, நீங்கள் போடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதாவது எல்லோரும் பார்க்கல அப்படின்றக்காக தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி 1-2 பேர் பார்த்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதனால் அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு எத்தனை 1 வியூஸ் போனாலும் சரி, 2 வியூஸ் போனாலும் சரி, நான் வீடியோ வந்து இன்னும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோக்கள்லாம் பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஆடு சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து பழைய வீடியோக்களில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம். ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு நாளைக்கு பார்க்கலாம்.